ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு கடன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த் இப்படியே போணுச்சு. ஏன்னா எனக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனதுனால அக்காவும் ஊருக்கு வந்திருந்துச்சு பிரசவத்துக்காக. இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரசவத்துக்கு வந்துருந்துச்சு. ஆனால் எனக்கு அக்காவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம லோன் போட்டிருக்கோம், வேலையெல்லாம் இப்போ லீவ் எடுத்தோன்னா கஷ்டங்கிறதுனால சரி குழந்த பிறந்தோன்னே ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் இப்படியே ஒரு 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்காவுக்கும் குழந்த பிறந்துச்சு. குழந்த பிறந்ததுக்கப்புறம் போய் பார்க்குறதுக்காக மேனேஜர்கிட்ட கேட்டேன். அவர் ஓகே. ஏன்னா நான் ஒரு 3-4 மந்த்தாகவே லீவ் எடுக்காததுனால அவர் ஓகேம்மா நீங்கள் எடுத்துக்கோங்க, 1 வீக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி ஊருக்கு குழந்தையெல்லாம் பார்த்துட்டு அக்கா குழந்த பிறந்த சந்தோஷத்தை விட அவளுக்கு அம்மா அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. சொன்னோன்னே அவள் ரொம்ப கவலைப்பட்டா. என்னால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலடி இப்போதைக்கு. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டும். உன் மேரேஜ் டயத்தில் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது நானும் ஒரு ஒர்க்குக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் அதான் சொன்னேன், நீ எதுக்கு அதெல்லாம் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்க? இப்போக்கி குழந்த பிறந்திருக்கு, அதை எப்படி நீ டேக் கேர் பண்ணி வளர்க்கணும், அதை எப்படி நீ அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகணுன்னு யோசி. எதுக்கு நீ தேவையில்லாதெல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிகிட்ருக்க? இந்த ஒரு 4 மாதம் போயிடுச்சு, இன்னும் ஒரு வருஷம்தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் லோன் ஆஃபீஸில் போட்டிருக்குது எல்லாம் சேலரியில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாம் அடைச்சிருவேன். அடைச்சி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன, அதான் அப்போ தான் இடம் இருக்குது, அதை விற்றுட்டு என்னை கல்யாணம் பண்ணுறப்போ நம்ம பண்ணிக்கலாம். கடன்லாம் வாங்க வேண்டியதில்லை. அம்மா அப்பா பேர்லேயும் ஒரு அமௌண்ட் ஏதாச்சும் போட்டுட்டோன்னா அம்மாவோ அப்பாவோ ஏதாச்சும் அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஏதாச்சும் வட்டி மாதிரி வந்துச்சுன்னா கூட பேங்க்கில் அதை வாங்கி அவங்க செலவு பண்ணிக்குவாங்க. அப்பாவும் தான் வேலைக்கு போவார், பண்ணுவார். நம்மளால் முடிஞ்ச ஏதாச்சும் ஹெல்ப்பாக பண்ணலாம் மேரேஜுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்லிகிட்டு இருந்தா. நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற அளவு கூட எனக்கு அந்த அளவுக்கு புரிய மாட்டேங்குது. என்னக்கா பண்ணுறது? உனக்கு இப்போ படித்து முடித்தோடனே உனக்கு நீ ஸ்கூலில் தான் வேலை பார்த்த, அதுவும் பக்கத்துலேயே வேலை பார்க்குற மாதிரி அம்மா அப்பா கூடயே இருந்துட்ட. அதனால வெளியில் என்ன நடக்குது, ஒரு இடத்துல எப்படி என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியல அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தாண்டி நீ சொல்கிற மாதிரி. என் ஹஸ்பண்டே தான் சொல்கிறாரு, உனக்கு அந்தளவுக்கு வெளி உலகமே தெரிய மாட்டேங்குது, எல்லாரையுமே நம்பிடுற, டக்குன்னு அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுற. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால உனக்கு மட்டும் இல்லை, உனக்கு உன்னை ரொம்பவே ஏமாளியாக தான் நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு தான். இருந்தாலும் நானும் மாற்றிக்கணுன்னு தான் பார்க்குறேன். ஆனால் என்னால் அந்தளவுக்கு அந்த பழக்கத்தை மாற்றிக்க முடியலடி அப்படின்னோடனே, சரி விடுக்கா, அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்காத. நீ அதையெல்லாம் பற்றி யோசிச்சு என்ன ஆக போகுது? யோசிக்கிறதுனால ஏதாச்சும் மாறப்போதா? ஒன்றுமே கிடையாது. சமாளித்து தான் ஆகணும். ஒரு சில விஷயங்களை நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மனசுக்கு நான் பார்த்துக்கிட்ருக்கேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அதை போட்டு நீ மனசை போட்டு எதையும் குழப்பிக்கிட்டு ரொம்ப போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காத. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. நம்ம அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அக்காவை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 3 நாள் தான் நான் இருந்தேன். குழந்த பிறந்து ஒரு 2-3 நாள் கழித்து தான் நான் போனேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு ஒரு 1 வீக் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டேன். அப்போ தான் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் போணுச்சு. அதுக்கப்புறம் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணுமா, நீ ஊருக்கு வா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசினார். அப்போ ஓரளவு நான் லோன்லாம் அடைச்சிட்டேன். ஏன் திடீர்னு அப்பா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு சில குழப்பங்கள் இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி வர சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இது மாதிரி ஏன் அப்படின்ட்டு யோசிச்சதுப்போ தான் அம்மாட்ட ஃபோன் பண்ணோன்னா அம்மா சொன்னாங்க, நீ வாமா நேரில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொன்னாங்க. என்ன விஷயம்னு சொல்லாமல் வானா என்னம்மா அப்படின்னேன். நீ வா, ஒரு 10 நாள்னாச்சும் லீவ் எடுத்துகிட்டு வா, விஷயம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. இல்லை ஏதாச்சும் உடம்பு முடியலையா, இல்லை என்ன விஷயமா இருக்கும், ஏன் திடீர்னு இது மாதிரிலாம் ஃபோன் பண்ணி அவங்களாம் வர சொன்னதே கிடையாது எப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு
குழப்பத்தோடயே வந்து ஆஃபீஸில் லீவ் கேட்டு ஒரு 10 டேஸ் எடுத்துக்கிட்டு லீவ் மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போனேன். போனதுக்கப்புறம் பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் எனக்கு வந்து சிந்தனைகள்லாம் எங்கெங்கேயோ போகுது. என்னவா இருக்கும், என்ன விஷயமா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு. அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கும் அக்கா வந்து ஒன்றும் இல்லையே, என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே, நான் ஊர்லலாம் இருக்கிறேன், இப்போ தான் மாமா வந்து அழைச்சிட்டு போனார் ஊர்லேருந்து, நான் வந்து ஒரு 10 15 நாள் தானே இருக்கும், அம்மா எதுவுமே எந்த விஷயமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு